ஏன்னா நமக்கு அதிகமாக பெண் எப்படி உயர்ந்தாங்க, பெண் எதெல்லாம் கடந்து வந்தாங்க, பெண் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறத ஆண்டவர் அந்த புஸ்தகத்தில் பேசுகிறதுனால அந்த புஸ்தகங்களை அதிகமாக படிச்சிருக்கிறேன். ஒரு தடவை வேதம் வாசிக்கும் போது ஒரு 2-3 தடவை நாச்சும் அந்த பெண்கள் பேருள்ள புஸ்தகங்களை அதிகமாக படிச்சிருவேன். அப்போ ஆண்டவர் ரூத்து புஸ்தகத்தை எடுத்து படிக்க சொல்லும் போது நான் அப்பயும் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ரூத்து புஸ்தகம் என்ன ஆண்டவரே, 4 அதிகாரம் தான், அதான் படிச்சுட்டேன் ஏற்கனவே படிச்சுட்டேனே, பெரிய புக்கை முடிச்சிட்றேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசும்போது வேணாம் போய் ரூத்து புஸ்தகத்தை எடுத்து படி அப்படின்னாரு. சரின்னு சொல்லி எப்படியும் தலைவருக்கு கீழ்ப்படிந்து ஆகணும்னு சொல்லிட்டு ரூத்து புஸ்தகத்தை எடுக்கும் போது ஆண்டவர் ஒரு சில அங்கே வந்து 3 பெண்கள் இருக்காங்க. யாருன்னு சொல்ல முடியுமா? அந்த புஸ்தகத்தில் உள்ள 3 பெண்களுடைய பேர்களை சொல்லுங்க பார்ப்போம். நகோமி, ரூத்து, அப்புறம் அவங்க மட்டும் விடுபட்டுருவாங்க. ஏன்னா அவங்க இடையிலே ஓடுனதுனால அவங்க நம்மளுடைய இருதயத்தில் இருக்க மாட்டாங்க. ஓர்பால், ஓகேவா? இவங்க 3 பேர் தான் அந்த புத்தகத்தில் இருந்தாங்க. இந்த ரூத்து புஸ்தகம்னு எடுத்துட்டாலே யாரை பற்றி நம்ம தியானிப்போம்? ரூத்தை பற்றி. ஆனால் ஆண்டவர் இந்த தடவை என்ன சொன்னார்னா, ரூத்தை பற்றி தியானிக்காத, நகோமியை பற்றி தியானி அப்படின்னாரு ஆண்டவர். சரின்னு சொல்லிட்டு வாசிப்போமா? முதலாவது அந்த ரூத்து புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். ரூத்து புஸ்தகம் அதிகாரம் 1 முதல் வசனம் தொடங்கி 8வது வசனம் வரையிலும். எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரிகளோடு மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நாகோமி. அவனுடைய 2 குமாரிகளில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கீலியோன். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய எப்பிராத்தியாராகிய அவர்கள் மோவா தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமேலுக்கு இறந்து போனான். அவனும் அவளுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபீரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பெயர் ஓர்பால், மற்றவள் பெயர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் ஒருவரையும் தன் புருஷனையும் இழந்து தத்தளித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மறு மக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தானிருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடந்த ஆமென். ஹல்லேலூயா. 1லிருந்து 7வது வசனம் வரைக்கும் நம்ம படிச்சாச்சு. இங்க பார்க்குறோம், நியாயாதிபதி நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் எந்த தேசத்தில் நியாயம் விசாரிச்சுட்டு வந்தாங்களா? யூதா தேசத்தில் நியாயம் விசாரித்து வந்து கொண்டு இருக்கும்போது அந்த தேசத்தில் என்ன வந்துச்சு? பஞ்சம். அது அநேக பஞ்சம் வந்துச்சு அந்த இடத்துல. எங்க வந்துச்சு? யூதா தேசத்துல. யூதா தேசத்துல எந்த ஜனங்கள் வாழ்வாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வாங்க. யார் வாழ்வா? இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? யாருடைய ஜனம் இஸ்ரவேல்? சந்தேகமா இருக்கு, சொன்னா சரியா இருக்குமா? இஸ்ரவேல் ஜனம் யாருடைய ஜனம்? கர்த்தருடைய ஜனம். இஸ்ரவேல் ஜனம் யாருடைய ஜனம்? இந்த கர்த்தருடைய ஜனங்கள் வசிக்கிற தேசத்துல இப்ப என்ன வந்துருச்சா? பஞ்சம் வந்துருச்சு. இப்போ நம்ம தான் இஸ்ரவேல் ஜனம். இப்போ நீங்கள் எங்கே போயிடணும்? யூதா தேசத்துக்குள்ளே இருக்கணும். நம்ம எல்லாமே அந்த ஒரு இடத்துக்கு போயிடணும். யூதா தேசத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம இடத்துல ஒரு பஞ்சம் வந்துருச்சு. இங்கே யார் யார் வசிக்கிறா? எலிமெலேக் என்றும் ஒரு புருஷனும் அவருடைய மனைவி நகோமி, இவங்க 2 பேரும் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைங்க, ஒரு 2 ஆண் பிள்ளைங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்க இஸ்ரவேல் ஜனம், கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய அந்த யூதா தேசத்தில் பஞ்சம் வந்தோடனே கர்த்தருடைய ஜனம் என்ன செஞ்சுருக்கணும்? அங்கே இருந்திருக்கணுமா இல்லையா?
இவர் என்ன செய்கிறாரு, எலிமெலேக்கு என்ன செய்கிறாரு, பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு எங்கே போகிறாரு, எந்த தேசத்துக்கு போகிறாரு, மோவாப் தேசத்துக்கு போகிறாரு. எந்த தேசத்துக்கு போகிறாரு, மோவாப் தேசம். அந்த ஜனங்கள் யாருன்னு தெரியுமா, அவங்க கர்த்தருக்கு அருவருப்பான ஜனங்கள். மோவாப் ஜாதியார்களை கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஆனால் அவங்க வம்ச வழியில் கொஞ்சம் மட்டும் அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். மோவாபியர்கள் என்று சொன்னால் மோவாபியர்கள் யாருன்னா, இல்லைங்க, லோத் இருக்கிறார்ல, லோத் இருக்கிறார் தெரியுமா வேதத்தில். லோத் அவர் இருந்த ஊர் தெரியும் தானே, சோதோம் கோமோரா. அந்த இடத்துல வசித்தவரை தெய்வம் என்ன செஞ்சாரு, காப்பாற்றி நீ இந்த இடத்த விட்டு போ, இந்த தேசத்தை இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்லி இவங்க போன கையோட லோத்து யாரோட சயனிச்சாரா, தன் சொந்த பிள்ளைகளோட சயனித்தாராம். தவறான உறவு நடந்த ஒரு சந்ததி. அது என்னது, மோவாப் சந்ததி வந்து ஒரு அருவருக்கப்படுகிற சந்ததி. இப்போ இந்த யூத ஜனம், யூத கோத்திரத்தில் இருக்கிற, யூத தேசத்தில் இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனம் எங்கே போகிறாங்க, தேவனுடைய ஸ்தலத்தை விட்டுட்டு கொஞ்ச நாள் செஞ்சு என்ன செய்கிறாங்க, 2 பிள்ளைகளும் மோவாபிய சந்ததியில் உள்ள 2 பெண்களை திருமணம் பண்ணுறாங்க. மோவாபிய சந்ததி யாருக்கு அருவருப்பான சந்ததி, கர்த்தருக்கு அருவருப்பான சந்ததி. இந்த யூத தேசத்திலிருந்து புறப்பட்டு போன இந்த இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டது. 10 கட்டளையை கற்றுக் கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக ஆண்டவர். கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்களே, 10 கட்டளையை கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பாரு. எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு எது பிரியும் என்பதை ஆண்டவர் கண்டிப்பாக அந்த நாட்களில் சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு யார் சொல்லி கொடுத்துருந்துருக்கணும், நகோமி ஒரு தாயானவர் என்ன செஞ்சு கொடுத்துருக்கணும், சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். மகன்கள் 2 பேருமே மோவாபிய ஸ்திரியை திருமணம் பண்ணின பிறகு என்ன நடந்துச்சு வாசிங்கம்மா, அந்த 3வது வசனம், 3வது 4வது. நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். எலிமெலேக்கு முதல் இறந்து போனாரு. 5வது வசனம் வாசிங்க. பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். எந்த ஸ்திரீ தனித்தவளானாளா, எந்த ஸ்திரீ தனித்தவளானாள், நகோமியோட கணவரும் 2 மகன்களும் இறந்து போனதுனால என்னவாகிறாங்க, தனித்தவளா மாறுறாங்க. பாருங்க, தேசத்தை விட்டு குடும்பமே வந்துச்சு தானே, கணவன் மனைவி 2 பிள்ளைகள் வந்தாங்களா இல்லையா. ஆனால் கர்த்தர் பாருங்க யாரை கடைசியாக வச்சிருக்கிறாரு, நகோமிங்கிற ஒரு பெண்ணை வச்சு ஆண்டவர் நகோமியை பார்க்குறாரு. நகோமி இப்போ என்ன செய்வா, நகோமி என்ன இதுக்கப்புறம் என்னத்தை நடத்த முடியும், அவளுடைய வாழ்க்கையை அவளுடைய பிரயாணத்தை ஓட்ட முடியுமா, இல்லை அவள் எப்படி யோசிப்பா, என்ன செய்ய போகிறா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நகோமியை பார்க்கிறார். ஆமென். 7வது வசனம் வாசிங்க. தன் 2 மருமக்களோடு கூட, இப்ப அவங்களோட இருக்கிறது யாரு, மோவாபிய ஸ்திரீகள் 2 மருமக்கள் தான் கூட இருக்கிறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில பாருங்க, ஒரு கணவன் இறந்தா ஒரு மனைவிக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு சொல்லுங்க, பயங்கர பாதிப்பு. குடிச்சிட்டு வீட்டில் இருந்தாலே அந்த மனைவிக்கு அது ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஐயோ நம்ம கணவர் சரியா இல்லையே, நமக்கு உறுதுணையாக இல்லையே அப்படின்ட்டுன்னு. இந்த நகோமி என்கிறவங்க தன் கணவனையும் இழந்தாங்க. சரி 2 பையனுங்க, தலைக்கு வளர்ந்த 2 பையனுங்க இருப்பானுங்க, இனி குடும்பத்தை பார்த்துக்குவாங்க, காரியங்களை சந்திச்சிருவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இங்கே என்ன நடக்குது, 2 பிள்ளையுமே என்ன நடக்குது, இழந்து போகிறாங்க. ஒரு பெண்ணா அந்த இடத்துல அந்த நகோமியோட சூழ்நிலையை நம்ம யோசித்து பார்த்தா எந்த தாயுமே எந்த மனைவியுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அனுபவத்துக்குள்ள அங்கே போகிறாங்க. அங்கே போய் நிற்கும் போது தான் நமக்கு தெரியும் அந்த சூழ்நிலையில். நான் கொஞ்ச நேரம் நகோமியோட சூழ்நிலையை பார்த்தேன். நம்ம எத்தனையோ நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் நடந்ததை யோசிச்சு ஐயோ நமக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கல. இது கதை இல்லை, உண்மையாக அந்த தேசத்தில் அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு சம்பவம்.
அப்போ எனக்கு இது கிடைக்கலையே, இவங்க என்கிட்ட இல்லையே, இவங்க பேசலையே, இவங்க என்னை விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் இவங்களுடைய சூழ்நிலை எப்படோ ஒரு பயங்கரமான சூழ்நிலை. நமக்கு உறுதுணையாக இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அவங்களே இல்லைன்னா இனி யார் நம்மளை நடத்துவா? எப்படி ஒரு மாமியார் மருமகளை நடத்த முடியும்? இல்லை மருமகள் தான் பார்த்துக்குவாங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த நாளுக்கு ஏதோ ரூத் நல்லவளாக இருந்ததுனால, ஒருபால் நல்லவளாக இருந்ததுனால அந்த மாமியார் நான் அவங்க விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது அடுத்த சாப்டர், அதுக்கு போவோம். ஆனால் நகோமியை யோசிச்சு பாருங்க. இழந்து போன ஒரு சூழ்நிலையில் நிற்கும் போது இனி யார் என் குடும்பத்துக்கு இது நடந்துச்சு, யாருமே இல்லாத ஒரு ஒண்டிக்கட்டையாக இங்கே இருக்கிறோமே அப்படின்ற நினைக்கிற ஒரு சூழ்நிலை இருதயம் போகும்போது அந்த இருதயமே வெடிக்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில், இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இந்த அனுபவங்கள் கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆமேன். பெண்ணை பற்றி பேசுறதுனால இது பெண்ணுக்கு மட்டும்தான் இல்லை, ஆண்களும். ஸ்திரீ அப்படின்னு சொன்னாலே அது சபையை குறிக்கிறது. ஸ்திரீ என்று சொன்னால் எதை குறிக்கிறது? சபை. சபைனா கர்த்தருடைய சரீரமாக இருக்கிற நம்ம எல்லாருமே, ஆணோ பெண்ணோ, நம்ம எல்லாருமே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும்போது, அந்த நகோமியை பற்றி பேசினாலும் சரி, தாவீதை பற்றி பேசினாலும் சரி, யாக்கோபை பற்றி பேசினாலும் சரி, இது சபைக்கு வருகிற வார்த்தை. எல்லாருமே இந்த சூழ்நிலை, மனைவியை இழந்தவர்கள் இருப்பாங்க, பிள்ளைகளை இருந்த தகப்பன்மார்கள் இருப்பாங்க. அவங்களுடைய சூழ்நிலையெல்லாம் யோசித்து பார்க்கும்போது, ஏன் இது எனக்கு அனுபவித்தது, ஏன் இது எனக்கு நேரிட்டது அப்படின்னு அவங்க நிற்கும் போது அந்த நேரத்தில் கடவுள் பக்தி வந்திருக்குமா அவங்களுக்கு? என்ன யோசிச்சிருப்பாங்க? கடவுள் இருக்கிறாரா இல்லையா, பார்க்குறாரா பார்க்கலையா, என் நிலை தெரியுதா, என் பிள்ளைங்களை நம்பி வந்த 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கை என்ன, நான் இப்போ திரும்பி என் ஊருக்கு போனால் அந்த ஊர் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? வெளியூர் ஜனங்களை கூட நம்பலாம், சொந்த ஊர் ஜனங்களை என்ன செய்யக்கூடாது? நம்பவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி அதிகமாக தெரியுதுனால இப்படி உயர்த்துற நாவ் என்ன செய்யும்? தூஷிக்கும். என்ன செய்யும்? உயர்த்தும். நீ நின்று அங்கே நல்லா வாழும் போது உங்களை உயர்த்திருப்பாங்க. ஆனால் நம்ம விழும்போது என்ன செய்வாங்க? அதே நாவு தான் தூஷிக்கும் நம்மளை. இவ்வளோ சூழ்நிலையும் கடந்து வந்து தனித்தவளாய் நிற்கும் போது ஒரு செய்தி வருது அவங்களுக்கு. என்ன செய்தி? 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவா தேசத்திலே கேள்விப்பட்டு. பாருங்க, மோவாப் தேசத்தில் இருக்கிறாங்க. மோவாப் தேசத்தில் இருக்கும்போது ஒரு செய்தியை கேட்குறாங்க. என்ன செய்தி? பஞ்சமா இருந்த என் தேசம் யூதா தேச பட்டணத்தில் கர்த்தர் அந்த ஜனங்களை என்ன செய்கிறாரா? ஆகாரம் கொடுக்கிறார் என்று கேள்விப்பட்டதுனால இப்ப என்ன செய்யறாங்க? வாசிங்கம்மா. கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இப்ப நகோமி செய்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? யூதா தேசத்துல தான் இருந்தாங்க, அதுவும் பெத்லெஹேம் பட்டணத்துல இருந்தாங்க. கர்த்தர் பிறந்த இடத்துல வசிச்ச அவங்க பஞ்சம் வந்தோடனே எல்லாத்தையும் கட்டிட்டு போனவங்க. அவங்களுக்கு வந்த வீழ்ச்சியினால மோவாப் தேசத்திலே இருக்கல. அவங்களுக்கு ஒரு செய்திக்கு வருது, கர்த்தர் உன் தேசத்தை சந்திக்கிறாரு, அந்த தேசத்துக்கு ஆகாரம் கொடுக்குறாரு. சொன்னோன்னே நம்மன தெய்வத்தை விட்டுட்டு தான் வந்தோம், ஆனால் விட்ட மாதிரியே நான் இருக்க மாட்டேன். எழுந்து என்ன செய்கிறாங்க? மறுபடியும் தன் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. எங்க தெய்வம் ஆகாரத்தை கொடுக்கிற தேசத்துக்கு மறுபடியும் திரும்பி போகிறாங்க. அல்லேலூயா. அவங்க தவறு பண்ணியிருக்கலாம். ஒன்று, கணவன் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வாங்க, சாப்பாடு அங்கே இருக்குது, அங்கே போகலான்னு சொல்லும் போது வேணாங்க, இங்கே இருப்போம், கர்த்தர் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ. அப்படி தானே ஆபிரகாம் ஜெபிச்சாரு. நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும், அங்கே பலி இடும்போது நீங்கள் என் பிள்ளையை காப்பாற்றினாலும் காப்பாற்றினாலும் நான் பலி இடுவேன். நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, நீங்கள் என்னை காப்பாற்றுறீங்களோ காப்பாற்றலையோ, அது உங்களுக்குன்னு சொல்லி எத்தனை சாட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நகோமி தன் கணவர்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அந்த குடும்பம் இல்லாமல் போயிருந்திருக்காது, சீரழிஞ்சு போயிருந்திருக்காது, யாருமே இல்லாமல் தனியாக இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ நகோமி
ஒரு பெண், நகோமினா பெண்ணா மட்டும் யோசிக்காதீங்க, எல்லாருமே இங்கே ஜெபத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த சத்தியம் நமக்கு தான். நம்ம எல்லாருமே நம்ம ஊழிய பாதையாக இருந்தாலும் சரி, நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்ம சொந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் சரி, அங்கே நின்று கர்த்தரிடத்துல கேட்கணும். ஆண்டவரே, இவ்வளோ நாள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க தானே, இவ்வளோ நாள் என்னை போஷித்தீங்க தானே, இவ்வளோ நாள் என்னை வழி நடத்துனீங்க தானே, இவ்வளோ நாள் என் கால் சறுக்கி விழுகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து தாங்கி பிடிச்சிங்க தானே, இந்த காலத்தில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நகோமி அன்னைக்கு கேட்டிருந்தாங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பாக நீ போகாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பூமி இங்கே சொல்லுவாங்க, நார்மலாக சொல்லுவாங்க, பெண்ணால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும்வாங்க. ஆமாவா இல்லையா? வசனம் சொல்லுது, ஒரு ஸ்திரீ தன் வீட்டை தன் கையாலே கட்டுறாளாம். என்ன செய்யறாளாம்? தன் கையாலே கட்டி அதே கையால் என்ன செஞ்சிடறாளாம்? படபடன்னு உடச்சி போட்டுறாளாம். அது போல் அந்த இடத்துல அந்த நகோமி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தா கர்த்தர் கண்டிப்பா வேணாமா, போவாத, இந்த தேசத்தில் கொஞ்ச நாளைக்கு நான் சிட்சிப்பை வச்சிருக்கிறேன், அது என்னுடைய சிட்சிப்பு, அது சிட்சித்தாலும் மறுபக்கத்தில் ஒன்னனா அபோஷிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நடத்துவார். ஆனால் கணவன் பின்னாடியே போனதுனால பாருங்க, ஆண்டவர் கணவனை கேட்டிருந்தா கணவன் உயிரோடு இருந்திருப்பாரு, பிள்ளைங்களை கேட்கணும்னு நினச்சிருந்தா பிள்ளைங்களை உயிரோட வச்சிருந்திருப்பார்ல. இப்போ யாருக்கிட்ட விசாரிக்கிறாரு? நகோமி கிட்ட விசாரிக்கிறார். ஒரு மனைவியா, ஒரு தாயா, ஒரு மாமியாரா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த இடத்துல ஒரு தோல்வி அவங்க வாழ்க்கையில் வந்துச்சு. என்ன வந்துச்சு? ஒரு தோல்வி. இப்போ நம்ம எத்தனையோ கேரக்டரில் இருக்கோம். ஒரு மகளாக இருக்கோம், ஒரு மனைவியாக இருக்கோம், ஒரு தாயாக இருக்கிறோம், அநேக பிள்ளைங்களுக்கு சகோதரியாக இருக்கிறோம். இப்படி எல்லா காரியத்திலையும் நகோமி என்ன செய்கிறாங்க? ஒரு தோல்வி. எப்படி இருக்கும் நினச்சி பார்க்கும்போதே ஒரு தோல்வியான வாழ்க்கை. சுற்றி யாரும் இல்லை, நான் பேசுகிறத கேட்பாங்களா, நான் சொல்கிறத மதிப்பாங்களா, ஏன்னா என் குடும்பத்தில் தோல்வியை நான் யாரையும் காப்பாற்றலையே அப்படின்னும் போது ஆண்டவர் அந்த நகோமியோட அடுத்த பக்கத்தை என்கிட்ட பேசும்போது ரொம்ப அழகாக ஒரு தோல்வி நகோமி கண்டிருந்தாலும் அடுத்தது அவர் உயர்கிற உயரம் அவ்வளோ பெரிய உயரமாக இருந்துச்சு. ஆமே. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு தோல்விகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இப்போ இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகளை பார்த்துருப்போம். குடும்பத்துலேயும் சரி, வேலையிலையும் சரி, ஊழியத்துலேயும் சரி, எல்லா சூழ்நிலையும் எப்படி திரும்பி பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு பொசிஷனில் இருப்போம். பார்க்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், எல்லா இடத்துலையும் நான் மேன்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம தோல்வியை பார்த்துருப்போம். ஆனால் அந்த நகோமி என்ன தெரியுமா செஞ்சாங்க? 6வது வசனத்தில் அவங்க மோவா தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து என்ன செஞ்சாங்க? எழுந்து 7வது வசனத்தை படிங்கம்மா. தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு என்ன செய்றாங்க? புறப்படுறாங்க. நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளுடைய தோல்வியை பார்த்து இருக்கிற இடத்துல இருந்து 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 இப்போ பாருங்க, ஒரு தோல்வியை பார்த்தோம்னா தோல்வி தோல்வி, ஜெயமில்லை 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 அப்படின்னே இருந்து நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சிடறோம்? முடிச்சிடறோம். ஆனால் நகோமி என்ன செய்கிறாங்க? கணவன் போயாச்சு, பிள்ளைங்க போயாச்சு, சரி பரவாயில்ல, மறுபடியும் ஒரு சத்தம் வருது. எங்கேருந்து? யூதா தேசத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. அங்கே அந்த தேவன் அந்த தேசத்தை பார்த்து அந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாராம் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அங்கே போனால் மறுபடியும் என்னையும் தெய்வத்து ஆகாரத்தை கொடுத்து போஷிப்பார் சொல்லி என்ன செய்கிறாங்க? இருக்கிற ஸ்தலத்தை விட்டு, நல்லா சொல்லுங்க, இருக்கிற ஸ்தலத்தை விட்டு எழுந்து புறப்பட்டு போறாங்க. எங்க புறப்படணும்? சில நேரம் இருக்கிற சூழ்நிலையிலே நம்ம இருக்காம தூசியை உதறி தள்ளிட்டு என்ன செய்யணும்? நான் இங்க இருந்தேன்னா தோல்வி மட்டும்தான் என்னை சுத்தி வரும்,
தோல்வி மட்டும்தான் என்னை பின்தொடர்ந்து வரும். இல்லை, அந்த நான் குடியிருந்த தேசத்தில், நான் வாழ்ந்த என் தேசத்தில் என் தெய்வம் என் ஆகாரத்தை கொடுத்து போஷிக்கிறாரா, நான் என் பிதாக்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்து மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்கிறாரா என்று சொல்லி இவங்க அவர்களுடைய தூசியை தட்டி விட்டு உதறி விட்டு மறுபடியுமா எழுந்து எங்க போறாங்க? எந்த தேசத்துக்கு போறாங்க? யூதா தேசம். எந்த தேசத்துக்கு போறாங்க? யூதா. சில நேரம் நம்மளும் நம்முடைய எல்லா தூசியும் உதறி தள்ளிட்டு எங்க போகணுமா? யூதா தேசத்துக்கு போகணும். அங்க தெய்வம் நம்மளை சந்திப்பார், அங்க தெய்வம் நம்மளை விசாரிப்பார், அங்க தெய்வம் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வாதமாக வைத்திருப்பார். ஆமென். நகோமி ஒரு கட்ட ஆண்டு என்னோட பேசினாரு. நகோமியினால தன் குடும்பத்தை காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். எப்படி ஆண்டவர் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, சிப்போராள் தெரியுமா? யார் சிப்போராள்னு தெரியுமா? மோசேயோட மனைவி. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே வந்து யாரையும் வச்சு ஆண்டவர் வேலை பண்ணல, அவரே இறங்கி வந்து மோசேயை நான் கொல்ல போகிறேன். வசனம் இருக்கு, வாசிக்கலாம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். தன் கணவனை கண்டிப்பா நகோமியினால காப்பாத்திருக்க முடியும். ஒரு செபிக்கிற தாயா இருந்தாலும் சரி. பாருங்க, மோசே ஒரு இஸ்ரவேலனா இருந்தா கண்டிப்பா அவருக்கு எல்லா கோட்பாடுகளும் தெரிஞ்சிருக்கும். கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும். அப்போ அவங்களுடைய மனைவிக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நகோமி யூதா தேசத்தில் ஒரு இஸ்ரவேல் ஜனத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இப்படி செஞ்சால் எல்லாத்தையும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாசிங்கம்மா, யாத்ராகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். யாரை கொல்ல பார்த்தாரா? ஆண்டவரே. கர்த்தர் எதிர்பட்டு எவனை கொல்ல பார்த்தாரா? மோசேயை கொல்ல பார்த்தாரா? ஏன்? ஆண்டவர் போ போ அங்கே போ, என் ஜனங்களை விடுதலையாக்கி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிற வேலைக்கு இவர் ரீசன், பலவிதமான ரீசன். நான் திக்குவாயி, நான் மந்தவாயி, என்னால் பேச முடியாது, அவங்க நான் சொன்னால் கேட்பாங்களான்னு சொல்லி ரீசன் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால கோபமாக என்ன செஞ்சாரு, கொல்ல பார்க்க வரும்போது 25வது வசனம் சொல்லுது, அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றான். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனம் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். யார் இப்ப யாரை காப்பாத்துனா? சிப்போராள் யாரை காப்பாத்தினாங்க? மோசேவை காப்பாத்துறாங்க. பாருங்க, அழைக்கப்பட்டது யாரு? மோசே தான் அழைச்சி போய் நீ கூட்டிட்டு வா, என் ஜனங்க லட்சமா அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இவர் ரீசன் கொடுத்தாரு. உண்மை. அங்கேயும் கண்டிப்பாக யார்? நகோமியோட வீட்டுக்காரு எலிமேலைக்கு என்ன செஞ்சிருப்பாரு? வாமா, என்னால் சம்பாதிக்க முடியாது, இங்கே என் குடும்பத்தை பாதுகாக்க முடியாது, என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடணும், அதனால நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது நகோமி என்ன செஞ்சுருக்கணும்? இல்லை, இது கர்த்தர் நடத்துகிற பாதை, இதில் நம்ம நிலைத்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சிப்போராளுக்கு இருந்த அந்த ஆவிக்குரிய கண்கள் திறந்தது போல நகோமிக்கு அந்த நாட்களில் திறக்கப்படலை. சில நேரம் நானே முதலாவது ஒற்றுக்கொள்ளுவேன், நம்முடைய கண்களும் ஒரு சில காரியங்கள் என்ன செய்யப்பட மாட்டேங்குது, திறக்கப்பட மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவரே எங்கள் கண்களை திறங்க. எப்படி சிப்போராள் தன் கணவனை காப்பாற்றினது போல நாங்கள் சபையாகி எங்கள் சபையை நாங்கள் காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், எங்களுடைய ஊழியங்களை நாங்கள் காப்பாற்றணும், நீங்கள் உங்கள் வாக்குத்தத்தத்தை நாங்கள் காப்பாற்றணும், உங்களுடைய ஜனங்களை நாங்கள் காப்பாற்றணும், விடுபட்டு போன எல்லா ஆத்துமாக்களையும் நாங்கள் காப்பாற்றணும், புற ஜாதியாக எங்களை தெரிந்து கொண்டீங்க, அதுபோல் இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் எங்கள் மூலியமாய் காப்பாற்றப்படணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை நோக்கி கேட்கணும். ஹல்லேலூயா. இந்த நகோமி என்கிற பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நகோமி என்கிற பேருக்கு அர்த்தம் இன்பம். என்னதான்?
இன்பமா. நகோமினாலே இன்பம். ஆனால் அவங்க ஊருக்கு போகும்போது ஜனங்கள்லாம் பார்த்துறாங்க, ஏய் இவங்க நகோமி தானே, எலிமெலேக்கோட ஒய்ஃபு தானே அப்படின்னு சொல்லும்போது, என்னை நகோமின்னு சொல்லாதீங்க, ஏன்னா அவங்க வந்த கஷ்டமான பாதை, இன்பம் தானே இது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னை இன்பம்லாம் சொல்லாதீங்க, நான் மாறாள்னு என்னை கூப்பிடுங்க, என் வாழ்க்கை இப்போ அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குது? மாறாவை போல கசப்பாக இருக்குது, அதனால் இன்பம்னு என்னை சொல்லி கூப்பிடாதீங்க, என்னை மாறானே கூப்பிடுங்க அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு அந்த வலி வேதனை இருந்திருந்தா அவங்க அதை சொல்லியிருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகளின் நிமித்தம், எத்தனையோ நம்மளால் செய்ய முடிந்த காரியத்தை செய்யக்கூடாமல் போன நேரங்களின் நிமித்தம், நேரத்தின் நிமித்தம் நம்ம ஒரு காலத்தை நம்ம வீணாக ஆக்கியிருப்போம். குடும்பத்தை பார்க்குற நேரத்தில் குடும்பத்தை வீணாய் நம்ம என்ன செஞ்சுருப்போம், உலக ஆசையில் இல்லை சொந்த ஆசையில் நம்ம விட்டுருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு மனமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே இந்த நகோமி ஆண்டவரே தவறு தான் அவங்க செஞ்சது, ஆனால் அவங்களுடைய 2வது பாகம் இருக்குது, ஆண்டவர் அவங்க தேசத்துக்கு போனோன்னு எப்படி அவங்கள உயர்த்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனால் இந்த வாரத்தில் நாங்கள் முதலாவது எங்களுடைய தவறை நாங்கள் முதலாவது ஒப்புக்கொள்கிறோம். ஆண்டவரே சில நேரம் காப்பாற்ற முடியாத காரணம் எங்களால் தான் வந்தது. எல்லாரும் எழுந்த வண்ணமாய் கர்த்தரே ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் எங்களை முதல்ல அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் செய்த தவறின் நிமித்தம் எங்கள் ஊழியங்கள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள், ஆண்டவரே நாங்கள் பார்த்த ஒவ்வொரு ஜனங்கள், அந்நிய ஜனங்கள், புறஜாதியார், ஆண்டவரே உம்மை அறியணும்னு சொல்லி ஆண்டவரே ஆலயத்துக்குள்ளே வந்த ஜனங்கள் உம்மை விட்டு ஆண்டவரை விலகி போயிருந்தா, அவங்களை காப்பாற்ற முடியாதபடி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை கிரியை செய்திருந்தா, முதலாவது எங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். ஆண்டவரே எங்களை மன்னிங்க ராஜா, மன்னிங்க ஆண்டவரே, தகப்பனே எங்களை மன்னிங்க ராஜா. உங்கள் வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் சரியாய் ஆண்டவரை கேட்காம, சரியாய் அதன் வழியில் நாங்கள் நடக்காம, ஆண்டவரே பேச வேண்டிய இடங்களில் நாங்கள் பேசாமல், ஆண்டவரே உமக்காய் பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டிய இடத்துல பக்தி வைராக்கியமாக இல்லாமல் போனதுனால வந்த எல்லா தோல்விகளையும் கர்த்தாவே இன்று இரவு ஆண்டவரே எங்கள் மத்தியிலிருந்து அவைகளை நீக்குவீராக ராஜா. தகப்பனே அதை எங்கள் மத்தியிலிருந்து நீக்குவீராக ஆண்டவரே. இனி தோல்வி எங்கள் வாழ்க்கையில் இல்லை ராஜா. இனி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தோல்விகள் இல்லை. இனி எங்களுடைய ஆசீர்வாதங்கள் மரணமாய் போவதில்லை ஆண்டவரே. ராஜா எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே வாசல்களை திறக்கிற தெய்வம் அல்லவா நீங்க ஆண்டவரே. உங்க கிருபையினால் எங்களை ஆண்டவரை கண்டீங்களே ராஜா. நாங்கள் அதை மறந்து போயிருந்தோமான தயவாய் மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தாவே எங்களை மன்னிங்க ராஜா. உமக்கு உண்மையா இல்லாதிருந்ததை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. உங்களை ராஜா உம்முடைய சத்திய வார்த்தையை பின்பற்றாமல் இருந்தோமானால் மன்னிங்க ஆண்டவரே. தகப்பனே எங்களை மன்னியோ மன்னியோ மன்னியோ. உமக்கு பிரியமில்லாமல் ஆண்டவரே அந்நியர்களோடு நாங்கள் பிணைக்கப்பட்டிருந்தால் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஆண்டவரே பிரியமில்லாத ஜாதிகளோடு நாங்கள் இணைக்கப்பட்டிருந்தா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே இனி நாங்கள் ஆண்டவரே நிர்கதையா நிற்கிறவர்கள் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே இனி எங்களோடு எங்கள் தேவன் எங்களுக்கு முன்பாய் செல்லும்படியா, எங்கள் தெய்வம் ஆண்டவரே மேகமா எங்களுக்கு முன்பாய் செல்லும்படியாய் ஆண்டவரே தகப்பனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சொந்த வார்த்தைகளால் கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மாறாவின் தண்ணீர்களை ராஜா எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ரீபனாம மாதிரி அந்த ஊற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கசப்புகளை ஆண்டவரே மதுரமாய் மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாவை ஆண்டவரே மதுரமாய் மாற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரீபனாம ஷமனாம மாதிரி அந்த பாபா எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கண்ட எல்லா கசப்பான அனுபவங்களும் ஆண்டவரே இன்று இரவு உம்முடைய அன்பினால் ஆண்டவரே மதுரமாய் மாறட்டும் ராஜா. நீர்
ரட்சிப்பேன். ஆனாலும் ஆண்டவரே, காயம் கட்டுகிற தெய்வம் அல்லவா நீங்க போஷிக்கிற தெய்வம் அல்லவா? அதை நாங்கள் மறந்து ஆண்டவரே, அதை உணராதிருந்தோமானால் தயவாய் மன்னிங்க ஆவியானவரே. ஓ ரிபனமம ஷபனம மரியாந்தா, ஓ ரியாந்தலரியாந்தர மரி கடரபாசி அந்தரபபா. ஓ தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்க கைனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் சொன்னா, நீங்க இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் எங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.